Hello students, welcome to my channel. 10th standard maths chapter 2 numbers and sequence exercise 2.2 ல 7 sums solve பண்ணலாம். Find the greatest number consisting of 6 digits which is exactly divisible by 24, 15 and 36. So questionல greatest number கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதோட இல்லாமல் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த greatest number வந்து கண்டிப்பாக எத்தனை டிஜிட்டில் இருக்கணும், 6 டிஜிட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த greatest number வந்து 24, 15 and 36 இந்த 3 நம்பரையுமே டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ டிவைசபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த 3 நம்பரால் டிவைட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா கொடுத்துருக்குற 3 நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? 24, 15, 36. இங்கே 4ன்றது ஈவன் நம்பர். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா 2 டேபிளில் பண்ணுறேன். 2 1s are 2, 2 2s are 4, 2 6 are 12, 2 3s are 6, 3 1s are 3, 5 3s are 15, 3 1. Next 2 table 2 1s are 2, 2 8s are 16, 2 9s are 18, 3 3s are 9, 3 1s are 3. அதாவது ஃபர்ஸ்ட் இந்த மூணத்தோட ஃபேக்டர்ஸ். The factors of 24, 15 and 36 are ஃபஸ்ட்டு 24க்கு எழுதலாமா? ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலே கண்டிப்பாக பவர்ஸ் வச்சு தான் எழுதணும். சொல்லியிருக்கேன்ல போன வீடியோலேயே. ஸோ 2 கியூபா இன்ட்டு 3 பவர் 1, 3 1 டைம் தான் இருக்குது. ஸோ 1 போடணுன்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு 15, 5 1 டைம் இன்ட்டு 3 1 டைம். நெக்ஸ்ட் 36, 2 பவர் 2 இன்ட்டு 3 பவர் 2. ஸோ இப்போது எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாமா? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு சேமாக இருக்கிறதெல்லாம் ரவுண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ 3 3 இருக்குது. ஓகேவா? ஸோ 3த்துலேயுமே 3 இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், அதை ரவுண்ட் பண்ணிட்டேன். அடுத்தது 2 2 இருக்குது இல்லையா? 2 2 இருக்குது. ஸோ அதையும் ரவுண்ட் பண்ணிட்டேன். ரிமைனிங் 5 மட்டும் பேலன்ஸ் இருக்குது. ஸோ எல்சிஎம்னா என்ன பண்ணுவோம்? லீஸ்ட் காமன் மல்டிபிள். எல்ன்றது லீஸ்ட்டு. ஸோ லீஸ்ட்டோட ஆப்போசிட்டுன்னு மோஸ்ட்டாக இப்போ அதிகமான பவர் தான் நம்ம எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு 2 எழுதிடலாம். 2ல் 2 பவர் 3 அதிகமாக, 2 பவர் 2 அதிகமாக, 2 பவர் 3 தான் அதிகம் இல்லையா? ஸோ 2 கியூப் தான் ஃபஸ்ட் எழுதணும். இன்ட்டு அடுத்தது அதே மாதிரி 3 பவர்ஸ் கம்பேர் பண்ணும்போது 2 1 இருக்குது, 3 ஸ்கொயர் இருக்குது. ஸோ 3 ஸ்கொயர் தான் அதிகம் இல்லையா? ஸோ 3 பவர் 2 இன்ட்டு மிச்சம் 5 மட்டும் இருக்கா? ஸோ அதை அப்படியே எழுதிடலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு 2 கியூப் அப்படின்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இல்லையா? 2 2s are 4, 4 2s are 8. Eight into 3 square, 3 3s are 9 into 5. Okay. 8 9s are 72 into 5. So 72 into 5. 5 2s are 10, balance 1, 7 5 is 35, 35 plus 1, 36. 360. LCM வந்து 360. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். கொஷனில் கேட்டிருக்கிறது கிரேட்டஸ்ட் நம்பர் தானே கேட்டிருக்காங்க. ஏன் நம்ம எல்சிஎம் தான் எடுக்கணுமா, ஹெச்எஸ்சிஎஃப் கண்டுபிடிக்கக்கூடாதா, எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணுமா அப்படின்ற ஒரு டவுட் வரும். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ ஹெச்சிஎஃப்னா நம்மளால் காமன் ஃபேக்டர்ஸ் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? இதுவே எல்சிஎம்னா காமன் மல்டிபிள்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அதாவது கொடுத்துருக்கிற 3 நம்பர்ஸோட மல்டிபிள்ஸ் நம்ம கண்டுபிடிச்சி அதை வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? கொஷனில் கேட்டிருக்கிறது கிரேட்டஸ்ட்டு நம்பர் கேட்டிருக்காங்க, அதுவும் 6 டிஜிட் கேட்டிருக்காங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கிரேட்டஸ்ட் நம்பர் எழுதிடலாம். கிரேட்டஸ்ட் நம்பர் பார்த்தா அதுவும் 6 டிஜிட்ஸ். ஓகேவா? என்ன இருக்கும்? 999999. ஓகேவா? ஸோ 6 டிஜிட்டில் கிரேட்டஸ்ட் நம்பரு இதுதான். இதுக்கப்புறம் தான் நம்ம கண்டிஷனுக்குள்ளே போகணும். சரிங்களா? என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? எக்ஸாக்ட்லி டிவைசபிள் பை 24, 15 and 36ன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா
நமக்கு எல்சிஎம் எடுத்து ஒரு ஆன்சர் வந்திருக்கு இல்லையா? 360. இந்த நம்பர் வச்சு இந்த கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பரை நம்ம ஃபஸ்ட்டு டிவைட் பண்ண போகிறோம். சரிங்களா? 360 999 999. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 2 டைம்ஸ் போட்டு பார்ப்போம். ஓகேவா? 3 டிஜிட்ஸ் இருக்கிறதுனால 3 3யாக பிரிச்சுக்கலாம். ஸோ 360 இன்ட்டு 2. 6 2s are 12, 2 balance 1, 3 2s are 6, 6 plus 1 7. ஸோ 720. 3 டைம் போட்டோன்னா 1000 மேலே போயிடும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணலாம், 2 டைம்ஸ் போட்டோன்னா 720. சப்ராக்ட் பண்ணலாம். 9 7 2. நெக்ஸ்ட் இதை விட இது சின்ன நம்பரா, ஸோ ஒரு டிஜிட்டை கீழே எடுத்துக்கலாம். கீழே இறக்கியாச்சு. ஓகேவா? இப்போ 2799 இருக்குது. இப்போ 360ல் எத்தனை டைம் இது வரும் அப்படின்னு பார்க்கணும். நான் வந்து 7 டைம் போட்டு பார்க்குறேன். 360 இன்ட்டு 7. 7 6 42. ஸோ பேலன்ஸ் 4. 7 3 21. 21 + 4 25 இல்லையா? ஸோ 2520. ஸோ 8 டைம்ஸ் போட்டோன்னா 279 விட அதிகமாக போயிடும். ஸோ 7 டைம் போடும்போது 2520. சப்ராக்ட் பண்ணலாமா? 9 7 2. திரும்பவும் 9 கீழே இறக்கிக்கலாம். ஸோ அதே நம்பர் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா 7 டைமே போடுறேன். 2520. சப்ராக்ட் பண்ண 9 7 2. 2 - 2 0 இல்லையா? நெக்ஸ்ட்டு இந்த 9 கீழே இறக்கிக்கிறேன். ஸோ சேம் நம்பர் அகைன் 7 டைம்ஸ் 2520. ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது 279. ஸோ இது நமக்கு ரிமைண்டர் வர மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ பாயிண்ட்ல எழுத வேண்டாம். ஓகேங்களா? ஸோ ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்கு? 279. இப்போது அந்த கிரேட்டஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ கிரேட்டஸ்ட் நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா 999 999 அந்த 6 டிஜிட் கிரேட்டஸ்ட் நம்பரை எதால் சப்ராக்ட் பண்ணணும்னா நம்ம கண்டுபிடிச்சாலும் டிவைட் பண்ணி ரிமைண்டர், அதனால் சப்ராக்ட் பண்ணணும். சரிங்களா? therefore 99999 minus 279. ஸோ இப்போ இதை சப்ராக்ட் பண்ணலாமா? 0 2 7 999 இது அப்படியே இருக்கும் இல்லையா? ஸோ 999 720. ஸோ இதுதான் கொஷினில் கேட்டிருந்த கிரேட்டஸ்ட்டு நம்பர். ஓகேவா?